Hi friends, hi everyone. This is Saravanan, Double Universal Crown Director. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த ட்ரைனிங் ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இந்த பிசினஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிசினஸ் நம்ம வந்து கண்ணாப்பினா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது. ஒரு சில புரோட்டோகால் இருக்கு, ஒரு சில சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இதுல ஈஸியா சீக்கிரமா நம்ம உழைப்பு வீணாகாம சக்சஸ் பண்ணலாம். இஷ்டப்படி பண்ணக்கூடாது, சிஸ்டம் படி பண்ணணும். சிஸ்டம் படி பண்ணா கண்டிப்பா நீங்க இதுல சக்சஸ் பண்ணிடலாம். உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்கனால இங்க சக்சஸ் பண்ண முடியாது. சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டீம்ல நாம என்னென்னலாம் சொல்றோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கணும், இந்த பிசினஸ்ல சாதிக்கணும், சக்சஸ் பண்ணணும், உங்க வாழ்க்கை மாறணும், இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும், கஷ்டப்படுற வாழ்க்கையில இருந்து வெளியே வரணும், நல்ல ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணணும், நம்மள நம்பி இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஒய்ஃப், இவங்களெல்லாம் நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க இஷ்டத்துக்கு வேலை செய்யாம இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டீங்க. இந்த பிசினஸ்ல எப்படி பண்ணணுமோ சிஸ்டம் படி வேலை செய்யுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். அந்த சிஸ்டம் என்ன, ஒவ்வொரு ஒர்க்கா என்னன்னாலும் நம்ம வந்து கட்டாயம் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ட்ரைனிங்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். இப்ப பொதுவாவே என்னன்னா, இந்த வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி, ஒருத்தர்னு இல்ல பல பேர் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணிட்டு கண்டுக்காம விட்டுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு ஐடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இல்ல ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கண்டுக்காம விட்டுருவாங்க. அது யாரோட தப்பு? அவங்களோட தப்பா, கம்பெனியோட தப்பா? அவங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இல்ல வந்து என்னமோ நினைச்சிட்டு இல்ல வந்து அப்படியே வெஸ்டேஜவே மறந்துட்டு, அவங்க ஜாயின் பண்ணதையே மறந்துட்டு அப்படியே விட்டுறாங்க. நாளைக்கு வெஸ்டேஜை பத்தி நானும் தான் சேர்ந்தேன், நானும் தான் ஜாயின் பண்ணேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு வந்து 4 பேர்த்துட்டு சொல்லும்போது அத எல்லாரும் நம்புறாங்க. இப்ப ஒரு ஹோட்டல் வந்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு அவர் சரியாவே கடைய ரன் பண்ணல. வாரத்துக்கு 4 நாள் லீவ் விடுறாரு. அந்த ஹோட்டல்ல குவாலிட்டியாவே சாப்பாடு குடுக்க மாட்டேங்கிறாரு. கடையே ஓட மாட்டேங்குது. லாஸ்ல போகுது. வாடகையே குடுக்க முடியல. கடைய மூடிடுறாரு. மூடுனதுனால, இனிமேல் யாருமே ஹோட்டலே ஆரம்பிக்காதீங்க. லாஸு நஷ்டம் தான். அதுல லாபமே இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படின்னா, அத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? ஏத்துக்குவாங்களா? ஒரு மளிகை கடை ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. வாரத்துல 3 நாள் லீவ் விடுறாரு. அவரு இஷ்டத்துக்கு வந்து கடைய தொறக்குறாரு, மூடுறாரு. உள்ள இருக்கிற அரிசி, பருப்பு எல்லாமே வந்து எலி, அ எறும்பு எல்லாமே தூக்கிட்டு போகுது. எல்லா பொருளுமே நாசமாகுது. கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இவர் கடையில பழைய சரக்கு தான் இருக்கும். வீணா போன சரக்கு, அழுகி போன சரக்கு தான் இருக்கும்னு யாருமே மக்கள் வரவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் லாஸ் ஆகுது. அதுக்காக யாருமே வந்து மளிகை கடை ஆரம்பிக்காம போயிருவாங்களா? இவர பார்த்துட்டு. இவர பார்த்து ஐயோ! இவர மாரியே நமக்கும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஆரம்பிக்காம விட்டுருவாங்களா? இல்லையே! அதே மாரி தாங்க வெஸ்டேஜ். மத்த எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, எந்த பிசினஸ் எடுத்துக்கோங்க. பண்ற விதத்துல தான் இருக்கு. பண்ற விதத்துல தான் இருக்கு நம்மளோட சக்சஸும், ஃபெயிலியரும். மத்தவங்க ஃபெயில் ஆயிருக்காங்களா? மத்தவங்க ஸ்லோவா இருக்காங்களா? மத்தவங்க அ சக்சஸ் பண்ணலையா? மத்தவங்க 10 வருஷமா கூட வெஸ்டேஜ் பண்றவங்க இருக்காங்கங்க. 10 வருஷமா வெஸ்டேஜ் பண்றவங்க இருக்காங்க. ஒண்ணுமே முன்னேற்றமே இல்லாம சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம டீம்லயே வருஷக்கணக்குல பிசினஸ் பண்றவங்களும் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? எத்தன வருஷம் பண்ணாலும் எவ்வளோ நாள் பண்ணாலும் கரெக்ட்டா பண்ணா தான் சக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? நீங்க அவங்கள பார்க்காதீங்க. நீங்க உங்கள நம்பி நீங்க கரெக்ட்டா பண்ணுவீங்களா? நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அதுல சக்சஸ் பண்ணிடலாம். ஐய்யயோ! இவங்களுக்கு இப்படி இருக்கு. இவங்களே சக்சஸ் பண்ணல. என்ன இவங்க இத்தன வருஷமா இருக்காங்களா? ஐயோ! இவங்களுக்கே இன்கம் வரலையா? என்னடா இது இவங்க இவ்வளோ இன்கம் எடுத்துட்டு திரும்ப இவங்களோட இன்கம் கம்மியாயிருச்சா? என்னடா இது இவங்க நல்ல டீம்ம டெவலப் பண்ணாங்க. டீம் உடைஞ்சு போச்சா? அது அவங்கவங்க பண்ற விதத்துல தான் இருக்குங்க. கரெக்ட்டுங்களா? நான் இங்க பண்ணலையா? என்னோட டீம பெருசு பண்ணலையா? என்னோட டீம நான் இவ்வளோ பெருசா கொண்டு வரலையா? அவங்கவங்க எப்படி நம்ம இந்த பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றோம்? எப்படி இந்த பிசினஸ நம்ம பார்க்குறோம்? அதுல தான் இருக்கு. நம்மளோட உழைப்புல தான் இருக்கு நம்மளோட குரோத். உங்கள நீங்க கரெக்ட்டா நம்புங்க. நீங்க உண்மையா உழைப்ப போடுங்க. மத்த எல்லா இண்டஸ்ட்ரிலயும் எப்படி வந்து அவங்கவங்க பண்றதுல தான் அந்த இது இருக்கோ, அதே மாரி தான் வெஸ்டேஜும். எங்கேயுமே 100% வந்து இப்ப ஆரம்பிச்சுட்டாவே சக்சஸ் பண்ணிடலாம்ன்னு உலகத்துல எந்த இடத்துலயுமே கிடையாது. உலகத்துல ஏதாவது ஒரே ஒரு பிசினஸ் சொல்லுங்க. இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாவே எவ்வளோ கோடியா வேணா இருக்கட்டும். எவ்வளோ பெரிய கோடியா வேணா இருக்கட்டுங்க. அந்த வேலைய நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, எப்படி? அந்த வேலைய நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா லாபம் தான். அதுல நஷ்டமே இல்ல. அப்படின்னு ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒரே ஒரு பிசினஸ் இருந்தா சொல்லுங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தாலும், உலகத்துல இருக்கிற எல்லாருமே அந்த பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படியாவது கடன் வாங்கியாவது எத்தன கோடியா இருந்தாலும் அததான் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் ஆரம்பிச்சுட்டாவே சக்சஸ் ஆயிருமே. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே சரியா பண்ணா தான் சக்சஸ். எந்த பிசினஸா இருந்தாலும் சரி. கரெக்ட்டா இல்லையா? நான் சொல்றது பாயிண்ட் புரியுதா இல்லையாங்க? நம்ம சரியா பண்ணா தான் இதுல சக்சஸ் பண்ண முடியும். அடுத்தவங்கள பார்க்காதீங்க. உங்கள நீங்க பாருங்க. பிசினஸ பாருங்க. கரெக்ட்டா பண்றவங்கள பாருங்க. கரெக்ட்டா எப்படி பண்ணணும்ங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி பண்ணுவாங்க. கண்டபடி பண்ணுவாங்க. அவங்கவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேளுங்க. ஆனா நீங்க சரியான முடிவு எடுங்க.
சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க சரியான முடிவெடுங்க. நீங்க சரியா வந்து நமக்கு கடவுள் எதுக்குங்க அறிவ குடுத்திருக்காரு? மூளைய குடுத்திருக்காருல்ல. யார் என்ன வேணா சொல்லுவாங்க. என்ன வேணா பேசுவாங்க. உங்களுக்கு மேல இருக்கிற லீடரே அது இதுன்னு சொல்லுவாரு. அவரே ஸ்லோவா பண்ணிட்டு இருப்பாரு. அவர்ட்ட இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிட்டு அவர ஓவர்டேக் பண்ணி அவருக்கு மேல இன்கம் எடுத்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இங்க யாருக்கு திறமை இருக்கோ அவங்க மேல வந்துருவாங்க. யாரு கடுமையா உழைக்கிறாங்களோ அவங்க மேல வந்துருவாங்க. அந்த மாரி தான் வெஸ்டேஜோட பிளானே. அந்த மாரி தான் வெஸ்டேஜோட பிளானே டிசைன் பண்ணியிருக்காங்க.